செந்தில் பாலாஜி திமுகவை முடிக்கிறாரா? ஸ்டாலின் மகனுக்கு துடிக்கிறார். ஸ்டாலின் காலில் விழ தயாரா? முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி என்று சொல்வதற்கே நாக்கு கூசுது. இந்த நபருக்கு தான் திமுக தலைவர் தியாகி என்ற பட்டம் வழங்கினார். எதற்காக என்றால், கொள்ளையடிக்கும் பணத்தை சரியாக கப்பம் என்ற பெயரில் சிக்கன் கேபினெட்டுக்கு செலுத்தக்கூடியவர் செந்தில் பாலாஜி. அதனால தான் எந்த உடன்பிறப்புக்கும் கிடைக்காத பட்டத்தை இவருக்கு வழங்கினார். கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக இரு திராவிட கட்சிகளே லஞ்ச ஊழலில் உழன்றது. நம் மீது யார் இதற்காக நடவடிக்கை எடுக்கப் போகிறார்கள், நாம் தான் மாறி மாறி ஆட்சி செய்து கொண்டிருக்கிறோம் என்ற தைரியத்தில் இருந்தாங்க. இப்போது இவர்களுக்கு இதை வைத்து ஆப்பு அடிக்க தயாராகிவிட்டார் முதல்வர் விஜய். இந்த விஷயத்தில் செந்தில் பாலாஜியை விடுவதாக இல்லை. அதை பற்றி தான் விரிவாக பார்க்கலாம். ஆறு முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் பெயர் அரசியல் வட்டாரங்களில் தீராத வழக்குகளின் தொகுப்பு என்பது போல் மாறியிருக்கிறது. தாவேக ஆட்சியை கவிழ்ப்பதற்கு குதிரை பேரத்தில் ஈடுபட்டதாக பதிவான வழக்கில் செந்தில் பாலாஜியும் அவரின் தம்பி அசோக்குமாரும் முன்ஜாமீனில் காவல் நிலைய படியேறி வருகிறார்கள். அதற்குள்ளாக பாலாஜி மீது அடுத்த அஸ்திரத்தை பாய்ச்சிருக்கிறார் முதல்வர் விஜய். டாஸ்மாகில் முறைகேடு செய்ததாக செந்தில் பாலாஜி, விஷாகன், IAS உள்ளிட்ட 7 பேர் மீது வழக்கு பதிந்திருக்கிறது தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை. அவர்கள் சம்பந்தப்பட்ட 45 இடங்களில் அதிரடியாக ரைடு நடத்தியிருக்கிறது. இந்த புதிய வழக்கில் முன்ஜாமீன் அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்திருக்கும் நிலையில் செந்தில் பாலாஜி கைதாகக்கூடும் என தெரிந்தது. அதற்குள்ள உச்சநீதிமன்றம் சென்று வக்கீலுக்கு பல கோடிகளை இறைத்து ஜாமீனும் வாங்கிவிட்டார். அப்படி இருந்தாலும் செந்தில் பாலாஜி என்ற கரூர் கம்பெனியை ஒழிச்சே ஆகணும் என முதல்வர் விஜய் அதிரடி ஆக்ஷன்களுக்கு உத்தரவிட்டிருப்பதாக தகவல்கள் கிடைக்குது. இந்த வழக்கில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதிக்கும் சிக்கல் முளைத்திருக்கிறது. வழக்கமாக மாநில விசாரணை அமைப்புகள் பதியும் வழக்குகளின் அடிப்படையில் தான் அமலாக்கத்துறை தனியே வழக்கு பதிந்து விசாரணை செய்யும். இந்த முறை புது ரூட்டை கண்டுபிடித்திருக்கிறது தமிழக அரசு. அதாவது, டாஸ்மாக் முறைகேட்டை விசாரித்த அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றத்தில் 2 பதில் மனுக்களையும் ஒரு பிரமாண பத்திரத்தையும் தாக்கல் செய்தது. அதன் விவரங்களை தமிழக உள்துறை செயலாளர் அனுப்பியதைத் தொடர்ந்து செந்தில் பாலாஜி, விஷாகன் உள்ளிட்டவர்கள் மீது டாஸ்மாக் முறைகேடு வழக்கை பதிந்திருக்கிறது தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை. லஞ்ச ஒழிப்புத்துறையின் FIRல 2 விவரங்கள் தான் பகிர் கிளப்புகின்றன. முதலாவது, டாஸ்மாக் பார் விவகாரம். வருடம் டாஸ்மாகில் மது விற்பனை உயர்ந்தும் கூட பார்கள் மூலமாக கிடைக்கும் வருமானம் உயரவில்லை என்பதை கூறியிருக்கிறது லஞ்ச ஒழிப்புத்துறை. நீலகிரி, திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், கரூர் மாவட்டங்களில் 284 டாஸ்மாக் பார்கள் மூடப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அப்படி இருந்தும் அவையெல்லாம் சட்டவிரோதமாக தொடர்ந்து இயங்குகின்றன. இதனால் 3 மாவட்டங்களில் மட்டுமே அரசுக்கு 31 கோடி ரூபாய் அளவுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்குது. டாஸ்மாக் பார்களை ஒப்பந்தம் எடுத்தவர்கள் நடத்தாமல் 3வது நபர்களே நடத்தியிருக்கின்றனர். கரூர் மாவட்டம் முழுவதும் உள்ள பார்களை கரூர் கம்பெனியைச் சேர்ந்த மோடனூர் கார்த்திக் என்பவர் தான் நடத்தியிருக்கிறார். 40 ஃபண்ட் என்கிற பெயரில் தமிழகம் முழுவதும் உள்ள பார் உரிமையாளர்களிடமிருந்து பணம் வசூலித்திருக்கிறது கரூர் கேங். போலி ரசீதுகளை வழங்கியும் பழைய பாட்டில்களுக்கு அதிக விலை நிர்ணயம் செய்து முறைகேடும் செய்துள்ளனர். மது பாட்டில்களின் விலையை விட 500 ரூபாய் வரை கூடுதலாக விலை வைத்து விற்றுள்ளனர். அதோடு கரூர் கம்பெனி மூலம் கட்சி நிதி வசூலிக்கப்பட்டதாக குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றனர். 2வது வழக்கில் 6வது அக்யூஸ்டாக சேர்க்கப்பட்டிருக்கும் ரத்தீஷ் ராஜ் சண்முகவேல் கடந்த திமுக ஆட்சியில் அதிகாரிகள் டிரான்ஸ்பர் முதல் டெண்டர் விவகாரங்கள் வரை பல விவகாரங்களையும் கையாண்டவர் தான் இந்த ரத்தீஷ். எதிர்க்கட்சி தலைவரும் திமுகவின் இளைஞரணி செயலாளருமான உதயநிதி நெருங்கிய நண்பர். டாஸ்மாக் நிர்வாகத்தில் முக்கிய பவர் சென்டராக ரத்தீஷ் செயல்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. லஞ்ச ஒழிப்புத்துறை மேலும் செந்தில் பாலாஜிக்கும் ரத்தீஷுக்கும் நெருங்கிய தொடர்பு இருந்திருக்கிறது. ரத்தீஷிடமிருந்து வரும் உத்தரவுகளை அப்போதைய டாஸ்மாக் மேலாண் இயக்குநரான விஷாகன் IAS தட்டாமல் செய்திருக்கிறார். பெரிய சாராய நிறுவனங்களின் ஒப்பந்தங்கள், பார் லைசன்ஸ், துறை ரீதியிலான பணியிட மாற்றங்கள் மீது விஷாகனிடம் ஆதிக்கம் செலுத்தி இருக்கிறார் ரத்தீஷ் என்று குற்றம் சாட்டி அதற்கான ஆதாரங்களையும் சேகரித்திருக்கிறது.
தாவேக ஆட்சி அமைந்தவுடன் நகராட்சி நிர்வாகத்துறையில் முறைகேடு நடந்திருப்பதாக முன்னாள் அமைச்சர் KN நேரு மீது வழக்கு பதிந்தனர். அந்த வழக்கிலையும் ரத்தீஸின் பெயர் சேர்க்கப்பட்டிருந்தது. அப்படி இருந்தாலும் அவ்வழக்கில் மேற்கொண்ட விசாரணை நடக்கவில்லை. அந்த நிம்மதியில் இருந்த ரத்தீஷுக்கு டாஸ்மாக் முறைகேடு வழக்கின் மூலம் புது சிக்கலை உண்டாக்கியிருக்கிறார் முதல்வர் விஜய். கடந்த திமுக ஆட்சியில் டாஸ்மாக் பார் உரிமையாளர்களிடமிருந்து பாட்டிலுக்கு 10 ரூபாய் முதல் 500 ரூபாய் வரையில் வசூலிக்கப்பட்ட விதத்திலும் 40 ஃபண்ட் என்ற கட்சி நிதி திரட்டப்பட்டதாக சந்தேகிக்கிறது லஞ்ச ஒழிப்புத்துறை. விசாகன் IASயிடம் ஆதிக்கம் செலுத்திய விதத்திலும் செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமாக இருந்து டாஸ்மாக் கொள்முதலில் முடிவெடுத்த வகையிலும் டாஸ்மாக்கையே தன் விரலசைவில் நகர்த்தியிருக்கிறார் ரத்தீஸ். கட்சி நிதி கையாளப்பட்ட விதத்திலும் அவரது பங்கு இருந்திருக்கலாம். அவர் சிக்கினால் நேரடியாக உதயநிதிக்கும் சிக்கல் உண்டாகிவிடும். இந்த 40 ஃபண்ட் விவகாரத்தை வைத்து தொடர்ந்து திமுகவுக்கு பதிலடி கொடுக்க தயாராகிறார் முதல்வர் விஜய். டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் 8வது அக்யூஸ்டாக சேர்க்கப்பட்டிருக்கும் மூலனூர் கார்த்திக் திமுகவின் விளையாட்டு மேம்பாட்டு அணியின் மாநில துணைத் தலைவராக பொறுப்பில் இருக்கிறார். கடந்த 5 ஆண்டுகளில் கரூர் கம்பெனியை முழுவதுமாக கட்டுப்படுத்தியது மூலனூர் கார்த்திக் தான். சக்தி மெஸ் என்ற உணவகத்தை கரூரில் நடத்தி வரும் மூலனூர் கார்த்திக் தாவேக MLA இளையராஜா அளித்த குதிரை பேர புகாரில் கைதாகி தற்போது தான் ஜாமீனில் வெளிவந்திருக்கிறார். அடுத்ததாக அவர் மீது டாஸ்மாக் முறைகேடு வழக்கு பாய்ந்திருக்கிறது. தேர்தலுக்கு முன்பாக நிகழ்ந்த கரூர் நெரிசல் சம்பவத்தில் 41 பேர் பலியாகினர். அது தொடர்பான CBI விசாரணை நடைபெற்று வருது. இந்த நிலையில் செந்தில் பாலாஜியின் மீது கடும் கோபத்தில் இருக்கிறார் முதல்வர் விஜய். அந்த கோபம் தன் ஆட்சியை கவிழ்ப்பதற்கு செந்தில் பாலாஜியின் கரூர் கம்பெனி முயல்வதால் கரூர் கம்பெனி பக்கம் திரும்பியிருக்கிறது. கரூர் கம்பெனி பற்றின அத்தனை ஆதாரங்களையும் எடுக்க புகார் கொடுக்க தயங்குகிற பார் உரிமையாளர்கள் டாஸ்மாக் பணியாளர்களுக்கு தைரியம் கொடுத்து வழக்கு பதியுங்க, கரூர் கம்பெனியை ஒழிச்சே ஆகணும் என்று காவல்துறைக்கு உத்தரவிட்டிருக்கிறார் முதல்வர் விஜய். குதிரை பேர வழக்கில் ஜாமீன் கிடைத்து விட்டாலும் இந்த டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் மூலனூர் கார்த்திக் கைதாக வாய்ப்பு இருக்கிறது. அதே போல ரத்தீஸையும் கைது செய்து விசாரிக்க தயாராகிறது தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை. இருவரும் வெளிநாட்டுக்கு தப்பிவிடாதபடி லுக் அவுட் சர்க்குலர் கொடுப்பதற்கும் ஆலோசிக்கப்பட்டிருக்கு. முறைகேடு வழக்கு பதியப்பட்டிருப்பதால் அறிவியல் நகரத்தின் துணைத் தலைவராக இருக்கும் விசாகன் IAS உள்ளிட்ட அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்படலாம் என தெரிகிறது. இந்த சிக்கலை சட்ட ரீதியாக சந்திக்க தயார் என்று செந்தில் பாலாஜி கூறியிருந்தாலும் தன்னுடைய அரசியல் எதிர்காலம் என்னவாகும் என்ற அச்சத்தில் அவர் இருக்கிறார். இதை வைத்து பார்க்கும்போது செந்தில் பாலாஜியின் தில்லாலங்கடி வேலைகள் வெட்ட வெளிச்சத்திற்கு வருகிறது. அப்படி இருந்தும் ஸ்டாலின் இன்னும் செந்தில் பாலாஜி ஏன் கட்டிக்கொண்டு அழுவுகிறார் என்றால் எங்கே தன் மகன் உதயநிதி அகப்பட்டு கொள்வாரோ என்று அஞ்சுகிறார். அதற்கெல்லாம் வழிவிட மாட்டார் ஸ்டாலின். எப்படியாவது அவரை காப்பாற்ற எவரின் காலிலும் விழுவார். அதோடு நிதியமைச்சர் மரியம் வில்சன் ஸ்டாலின் ஆட்சியில் பங்கேற்ற அமைச்சர்களின் ஊழல் பட்டியலை வருகிற பட்ஜெட் தொடரில் வெளியிடுவேர் என்று சொல்லியிருக்கிறார். ஆக ஸ்டாலினால் திமுகவுக்கு பெரும் நெருக்கடி உண்டாக போகுது. இதிலிருந்து கட்சி பிழைக்குமா என்பது போக போக தெரியும். அதை தடுக்க மோடியில் காலில் விழவும் தயங்க விட மாட்டார் இந்த ஸ்டாலின். ஆக 40 ஃபண்ட் விவகாரத்தை வைத்து சட்டமன்றத்தில் புயலை கிளப்ப ஆயத்தமாகிறது. தாவேக டாஸ்மாக் வழக்கை வைத்து கரூர் கம்பெனியை வேறறுக்க முடிவெடுத்திருக்கிறார் முதல்வர் விஜய். வரும் ஆகஸ்ட் மாதம் முழுவதும் தமிழக அரசியலில் பரபரப்புகளுக்கு பஞ்சம் இருக்காது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இது போன்ற விறுவிறுப்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம். பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடித் தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.